ஆண்ட்ராய்டு கேம்ஸ் அண்ட் iOS கேம்ஸை ஹேக் பண்ண முடியுமா? இன்டர்நெட்ல நீங்க நிறைய வெப்சைட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. மோடட் அப்ளிகேஷன், பீக்டு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில லெவலுக்கு நீங்க போகாமையே காசை வந்து பர்ச்சேஸ் பண்ணாமையே நீங்க எல்லா காசுமே வாங்கிக்கலாம். ஒரு சில இடத்துல நீங்க காசை பர்ச்சேஸ் பண்ணாதான் கன்னு வாங்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இந்த மோடட் அப்ளிகேஷன்ஸ் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய சைட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ஈவன் இது ஆண்ட்ராய்டுக்கும் சரி iOSக்கும் சரி ரெண்டுமே வந்து ரூட் பண்ணாமையும் பண்ணலாம். ஸோ iOS பொறுத்த வரைக்கும் ஜெயில் பிரேக் பண்ணாமையும் நீங்க ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சைட்ஸ் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோல அது எல்லாம் உண்மையா, இந்த மோடட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, இந்த பீக்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன, இதை எப்படி வந்து ரெடி பண்றாங்க, இந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணா சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் மோட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மாடிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்ட்ராய்டுக்கு ஆப்டாய்டு அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்கப்புறம் iOSக்கு சிடியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு பிளே ஸ்டோர் இருக்கு, கரெக்டா? அந்த பிளே ஸ்டோர்ல நீங்க போயிட்டு இப்போ ஃபேஸ்புக்கோ இல்ல கூகுளோ சர்ச் பண்றீங்க அப்படின்னா சம்திங் அதுல ஒரு அப்ளிகேஷன்ஸ் வரும், அதுல நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஆப்டாய்டுக்குள்ள போங்க, அதே மாதிரி அங்க போய் ஃபேஸ்புக்னு சர்ச் பண்ணுங்க, இல்ல வந்து கால் ஆஃப் டியூட்டின்னு சர்ச் பண்ணுங்க, இல்ல வந்து பப்ஜி இல்ல ஃப்ரீ ஃபயர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அங்கேயும் அப்ளிகேஷன்ஸ் வரும், சரிங்களா? இது எல்லாமே மோடட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது மாடிஃபைடு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே சிடியான்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்டாய்டு சொன்னோம். அப்படியே நீங்க வந்து இப்போ iOSக்கு வந்தீங்கன்னா சிடியாக்குள்ள போனீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன், ஆப் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணாம நீங்க ஒரு ஐபிஏவை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டா இருந்துச்சுன்னா APK, iOS இருந்துச்சுன்னா IPA. ஸோ இந்த ரெண்டு ஃபைல் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணி உங்க சைட்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த மோடட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன, இதுல வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உங்களுடைய மொபைல் போன்ஸ்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரெண்டு வேலிடேஷன் நடக்கும். சோ எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனுமே பாத்தீங்கன்னா ரெண்டு வேலிடேஷன் நடக்கும். இது ஆண்ட்ராய்டுக்கும் சரி iOSக்கும் சரி. ஒன்னு வந்து கிளையன்ட் சைடு வேலிடேஷன், ரெண்டாவது சர்வர் சைடு வேலிடேஷன், சரிங்களா? இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஸ்டிக் கிரிக்கெட் ஒன்னு இருக்கு, அந்த ஸ்டிக் கிரிக்கெட்டை டவுன்லோட் பண்றீங்க. இப்போ இந்த ஸ்டிக் கிரிக்கெட்ல மல்டிபிள் பிளேயர் ஒன்னு இருக்கு, அதையும் நீங்க டவுன்லோட் பண்றீங்க. இப்போ ஸ்டிக் கிரிக்கெட் நார்மல் வெர்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டிக் கிரிக்கெட் மல்டிபிள், அதாவது ஆன்லைன் மல்டிபிளேயர் வெர்ஷன்ஸ் இருக்கு, சரியா? இப்போ இந்த ஸ்டிக் கிரிக்கெட் இருக்கு தெரியுமா, இதை நீங்க என்ன பண்ணுவீங்க, பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது இல்லாம நீங்க தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சி டிரைவ்ல டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள ஒரு பேக்கேஜ் நேம்க்குள்ள தான் போயிட்டு எல்லாமே இன்ஸ்டால் ஆகும், சரியா? இப்போ இன்ஸ்டால் ஆகும்போது ஒரு சில ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இது இன்னும் ரியல் டைம்ல நம்ம சொல்ல போனா இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து ஒரு exe ஃபைலை நீங்க விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்றீங்கன்னா மோஸ்ட்லி எங்க சேவ் ஆகும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல சேவ் ஆகும். அதுக்கப்புறம் அங்க உள்ள போனீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர்ல ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஃபோல்டர்ஸ், ஒரு ஃபைல்ஸ், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், இந்த மாதிரிலாம் இருக்கும், கரெக்டா? இப்போ அதே கான்செப்ட் தான் லோக்கலா சேவ் ஆகுறது எல்லாமே தான் பாத்தீங்கன்னா இந்த கிளையன்ட் சைடு வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மோடட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொன்னோம் தெரியுங்களா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா பைன்னு கொடுத்தா அமௌண்ட் வரும். அப்ப இந்த அமௌண்ட் வர்றது எங்க இருந்து அப்படின்னா லோக்கலா உங்களுடைய மொபைல் போன்ஸ்ல இது எல்லாமே சேவ் ஆயிருக்கும். ஒரு அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது சேவ் ஆயிருக்கிற எல்லா அப்ளிகேஷன் இருந்தும் இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், இந்த மோடட் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணும்னா மாடிஃபிகேஷன் பண்ணும் எங்க, உங்களுடைய மொபைல் போன்ஸ்ல. இதுதான் இந்த லோக்கல் கிளையன்ட் சைடு வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளையன்ட் சைடு வேலிடேஷன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க காசை வந்து பர்ச்சேஸ் பண்ணாம வாங்கிக்கலாம். லைக் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா காசு வர்ற மாதிரி தெரியும். பட் அதே மாதிரி உங்களுடைய மெமரி எல்லாம் பேக் எண்ட் டம்ப் ஆகும். பேக் எண்ட்ல ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு சப்மிட் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் கேம் ஒர்க் ஆகும், அப்புறம் லெவலை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய காசை கொடுக்காம நீங்க வந்து ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எல்லாமே கிளையன்ட் சைட்ல வந்து ஒர்க் ஆகும். அதாவது கிளையன்ட் சைடு வேலிடேஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கிளையன்ட் சைட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ இது ரியல் டைம் சினாரியோஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இன்டர்நெட்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ மோட் நான் கொடுக்குறேன், நீங்க காசை கொடுங்க, நாங்க மோடட் அப்ளிகேஷன் கொடுக்குறோம், ஈவன் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்போ காயின் மாஸ்டர் எடுத்துக்கோங்க, இந்த காயின் மாஸ்டர் சர்வர் சைடு வேலிடேஷன் பண்ணிருப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கோங்க, இதுவும் பாத்தீங்கன்னா சர்வர் சைடு வேலிடேஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கால் ஆஃப் டியூட்டி எடுத்துக்கோங்க, சர்வர் சைடு வேலிடேஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து இன்டர்நெட் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும், சரிங்களா? இது வந்து மோஸ்ட்லி ஒரு சில நம்ம கிளையன்ட் சைடுன்னு சொன்ன தெரியுமா, இது இன்டர்நெட்ல கனெக்ட் இருக்காது. மோஸ்ட்லி லோக்கல்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே தான் மாடிஃபிகேஷன் நடக்கும். இப்போ இந்த சர்வர் சைடு வேலிடேஷன் நம்ம சொன்னோம் தெரியுங்களா, இந்த சர்வர் சைடு வேலிடேஷன் மோஸ்ட்லி இங்க ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உடனே அந்த வெப்சைட்டோட டெவலப்பருக்கு பேக் எண்டுக்கு சர்வருக்கு போயிட்டு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க, இது வந்து உண்மையான வேல்யூவான கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க எங்கன்னா சர்வர் எண்ட்ல. இப்போ அந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது ஒரு டேட்டா நீங்க இங்க மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க, அது ஒர்க் ஆகாது. சோ சர்வர் அண்ட் வேலிடேஷனை பொறுத்த வரைக்கும் மோடட் அப்ளிகேஷன்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ கேரம் பூல் எடுத்துக்கோங்க, காயின் மாஸ்டர் எடுத்துக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கோங்க, கால் ஆஃப் டியூட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சர்வர் எண்ட் தான் வேலிடேஷன் நடக்கும். அதை ஹேக் பண்ணவே முடியாது. அதை ஹேக் பண்றதுக்கு யாராச்சும் உங்ககிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய காசை வந்து நீங்க என்ன பண்ணி போறீங்க, இழக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சோ இந்த மாதிரி
மாதிரி மோடட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். கிளையன்ட் சைடு வேலிடேஷன், சர்வர் சைடு வேலிடேஷன். சரிங்களா? இப்போ இந்த மோடட் அப்ளிகேஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிளையன்ட் சைடு வேலிடேஷன் சொன்னா தெரியுமா? இப்போ நம்ம எண்ட்ல வந்துட்டு நீங்க கிளையன்ட் சைடுல வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன், இன்ஸ்டால் பண்ண உடனே ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் மாடிஃபிகேஷன் சொல்றீங்களா, அது என்ன ஃபைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சில டெக்னிக்ஸ் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லைவ் மெமரி எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ கேம் கார்டியன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் லக்கி பேச்சர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அப்புறம் சீட் என்ஜின் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா லைவ் மெமரி எடிட்டிங். இப்போ நீங்க வந்து இப்போ டாஸ்க் மேனேஜர் நீங்க விண்டோஸ்ல ஓபன் பண்றீங்க, ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமா இந்த ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவு மெமரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல டிஸ்க் மெமரி இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர்ல தெரியும்ல. அதே மாதிரி தான் இப்போ மொபைல் எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இன்-ஆப் பர்ச்சேஸ், இந்த லக்கி பேச்சர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணணும்னா உங்களுடைய கேம் நீங்க ரன் பண்றீங்கன்னா பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராசஸ் செக் பண்ணிட்டு அந்த மெமரியை மாடிஃபை பண்ணணும் கிளையன்ட் எண்ட்ல. சோ இப்போதான் கிளையன்ட் எண்ட்ல மாடிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஹேக் பண்ண மாதிரி தெரியும், பட் அது ஹேக்கிங் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது டைனமிக் கோட் மெமரி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரிடா சர்வர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ராசர்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து டைனமிக் டெஸ்டிங் பண்ணுவாங்க நம்ம எண்ட்ல. ட்ராசர் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டைனமிக்கா உங்க எண்ட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு மொபைல் ஆப் இருக்குன்னா அதை வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா எடுத்துட்டு ஒவ்வொரு இந்த ஆக்டிவிட்டியா லாகின் ஆக்டிவிட்டியா இங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா, இதுல ஏதாச்சும் வந்து டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயுமே டைனமிக்கா டெஸ்ட் பண்றது தான் இந்த டைனமிக்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டாவது டெக்னிக்கா நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது கிளிக் பாட்ஸ் அண்ட் எய்ம் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நீங்க ப்ளூஸ்டாக்ஸ் எமுலேட்டர் இருக்கு, அதுல நீங்க கால் ஆஃப் டியூட்டி ஆடி இருந்தீங்கன்னா தெரியும், நீங்க வந்து கேம் ஆடிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்க இப்படி திரும்புவீங்க, ஏதோ ஒரு இடத்துல செவுத்துக்கிட்டு இப்படி திரும்பி பார்ப்பீங்க, டக்குன்னு உங்களை ஹெட் ஷாட் அடிச்சிருவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்ஸ் இருக்கும், எய்ம் பாட்ஸ் இருக்கும் அங்கங்க. சோ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல எதுவுமே தெரியாது, பட் என்னன்னா பேக் எண்ட்ல வந்து ப்ரோக்ராம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி நவுறுது, ஒரு பர்சன் இப்படி நவுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, எய்ம் பாட்ஸ் வந்து அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. யாருன்னா கம்பெனி சைட்லயே கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க வந்து வின் பண்ற மாதிரி தெரியும், சம்டைம்ஸ் வின் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இந்த மாதிரி எய்ம் பாட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம சில இந்த கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கிளிக் பாட்ஸும் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களும் பாத்தீங்கன்னா மூணாவது டெக்னிக்கா நம்ம எடுத்துக்கலாம். நாலாவது ஃபைல் மாடிஃபிகேஷன், அதாவது சேவ் கேம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்டிக் கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக் கிரிக்கெட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேனுடைய அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சோ அதுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணவே தேவையே கிடையாது. உள்ள ஒரு XML ஃபைல் இருக்கும், இல்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும், ஒரு கான்ஃபிக் ஃபைல் இருக்கும். அந்த கான்ஃபிக் ஃபைலை போயிட்டு நீங்க மாடிஃபை பண்றீங்க, இந்த லெவல் பேட்ஸ்மேன் 1 அப்படின்னு இருக்குன்னா 1 டெலீட் பண்ணி 100 போட்டு நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்ஸ்மேனுடைய பவர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடும். உங்களால ரொம்ப டாப் லெவலுக்கு போக முடியும் கிளையன்ட் எண்ட்ல அந்த ஸ்டிக் கிரிக்கெட்ல. இது வந்து நாலாவது டெக்னிக்கா எடுத்துக்கலாம், ஃபைல் மாடிஃபிகேஷன். அஞ்சாவது வந்து நெட்வொர்க் இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா மேன் இன் தி மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். சோ MITM அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ இங்க வந்து ஒரு கேம் நீங்க ஆடுறீங்க, இப்போ இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணி ஆடுறீங்க அப்படின்னா அப்ப இங்க ஆடும் பொழுது இந்த டிராபிக் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல கண்டிப்பா இந்த இடத்துக்கு சர்வருக்கு போகும் தெரியும், கரெக்டா? இப்போ இந்த டிராபிக் நம்ம என்ன போறோம், கேப்சர் பண்ணி டேட்டாவை மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா இதுதான் நெட்வொர்க் இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல MITM அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் உங்க கேம்ஸ் வந்து சர்வர் அண்ட் வேலிடேஷன் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதை வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணி அந்த டேட்டாவை வேலிடேட் மாடிஃபிகேஷன் பண்ணி கேமையும் பாத்தீங்கன்னா ஹேக் பண்ண முடியும். அதாவது அந்த வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து அஞ்சாவது டெக்னிக்கா நம்ம எடுத்துக்கலாம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மோடட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்க அப்ளிகேஷன் எண்ட்ல. இப்போ இன்னொரு क्वेश्चन கேக்குறீங்க, இந்த மோடட் அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணா சேஃபா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சேஃப் இல்ல அப்படினே சொல்லுவேன். நம்ம சேனல்ல ஹேமர் செக்யூரிட்டி பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. இந்த மாதிரி மோடட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சைபர் கிரிமினலுக்கு அவங்களுக்கு உங்க மொபைல் ஆக்சஸை நீங்களே கொடுக்குற மாதிரி ரியல் டைம்ல சொல்ல போனா. இந்த மோடட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் ஆக்சஸ் தேவை, உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஆக்சஸ் தேவை. சம்டைம்ஸ் அந்த கேம் நீங்க ஆன்லைன்ல கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு மைக் ஆக்சஸ் தேவை. அதுக்கப்புறம் நீங்க வந்து கேமரா ஆக்சஸ், சம்டைம்ஸ் அது வந்து உங்களுக்கு கேமரா பெர்மிஷனும் தேவை. அதுக்கப்புறம் ஆக்சஸபிலிட்டி பெர்மிஷன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜியோ லொகேஷன், இன்கேஸ் நீங்க போகேமான்லாம் நீங்க ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஜியோ லொகேஷன் தேவை, ஜியோ லொகேஷன் பெர்மிஷனும் தேவை. ஸோ இப்படி அந்த மோடட் அப்ளிகேஷன் உங்க மொபைல நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா எல்லா பெர்மிஷன்ஸும் எனேபிள் பண்ணிருப்பீங்க. அப்படி எனேபிள் பண்ணிருக்கும் பொழுது உங்களுடைய டிவைஸ் கண்ட்ரோல் அந்த மோடட் அப்ளிகேஷன் யார் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு உங்களுடைய மொத்த டேட்டாவும் நீங்களே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ மோடட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்மளால வந்து காசை கொடுக்காம ஒரு சில விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்க டேட்டா உங்ககிட்ட கிடையாது, ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறத நான் கிளியரா சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மோடட் அப்ளிகேஷன் அப்ப ஏன் விடுறாங்க, அப்புறம் ஏன் இன்டர்நெட்ல ஆன்லைன் மார்க்கெட்ல கிடைக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். தோப் டிவி அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்க வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா அந்த தோப் டிவி அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருந்துச்சு. அந்த அப்ளிகேஷன் மூலமா பைரேட்டட் கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ரீம் பண்ணாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுடைய சிஇஓவை அரெஸ்ட் பண்ணாங்க ஜூலை மந்த் 2021. சரிங்களா? அந்த தோப் டிவி என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஹாட் ஸ்டார் வச்சிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க வந்துட்டு பிரைம் வீடியோ வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் காசை கொடுத்து வாங்குறீங்க. அந்த தோப் டிவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா காசை கொடுக்காம அதுல என்ன பண்ணுவோம்,
டைரக்டா பைரேட்டட் கண்டென்ட் அந்த தோப் டிவி ஏபிகே மூலமா ப்ளே பண்ணாங்க. அந்த தோப் டிவி அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். அதை நீங்க மொபைல் அப்ளிகேஷன் மொபைல் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஃப்ரீயாவே எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதை என்ன பண்ணாங்க, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அந்த தோப் டிவி மேல கேஸ் ரைஸ் பண்ணி அந்த சிஓவை அரெஸ்ட் பண்ணாங்க. காரணம் என்ன, இந்த மோடட் அப்ளிகேஷன் பைரேட்டட் கண்டென்ட் ப்ளே பண்ணதுனால. ஸோ நீங்க ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, இன்னைக்கு ஃப்ரீயா ஒரு அப்ளிகேஷன் கிடைக்குது, பெய்ட் சர்வீஸ் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல சைபர் கிரைம் ஆக்ட் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க பைரேட்டட் கண்டென்ட் அப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க மேல கேஸ் போடலாம். அதையும் நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கோங்க. தென் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து மோடட் அப்ளிகேஷன் காசை கொடுத்து நிறைய ஸ்கேம் ஆக்டிவிட்டியும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து என்னால எல்லாமே பண்ண முடியும், நீங்க வந்துட்டு ரியல் டைம் சினாரி ஒன்று சொல்றேன். ஒருத்தர்கிட்ட நான் என்ன பண்ண, ஒரு டெலிகிராம்ல பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஹேக் பண்ண முடியும்னு சொல்லும்போது நான் அவங்ககிட்ட கேட்கறேன் அப்படிங்களா அப்படின்னும் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஏபிகே ஃபைல கொடுக்குறாங்க. அந்த ஏபிகே ஃபைலை நான் இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, லாகின் வித் ஃபேஸ்புக் போங்கன்னு சொல்றாங்க. நம்ம லாகின் வித் ஃபேஸ்புக்னா ஒரு டெஸ்டிங் ஐடியை என்டர் பண்ணி லாகின் கொடுக்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கோடு வந்திருக்கும், ஒரு டோக்கன் வந்திருக்கும், அந்த டோக்கன் எனக்கு கொடு, இப்போ கேம்ல வந்து நான் மொத்தமா மாடிஃபிகேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் டெஸ்டிங் ஐடிங்கிறதுனால அந்த டோக்கனை கொடுத்தேன். ஓகேவா, அந்த டோக்கனை கொடுத்த போது அவங்க என்ன பண்ணாங்க, நான் வச்சிருந்த கேம் வேல்யூவை மாடிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரியல் டைம் கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். அந்த கேம்ல நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் தெரியுமா, ஃபேஸ்புக்ல லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுக்குறோம் தெரியுமா, அப்போ ரீடைரக்ட் ஆயிட்டு OAuth டோக்கன் சொல்லுவாங்க. நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் அந்த OAuth டோக்கன். ஓகேவா, அந்த டோக்கனை அந்த யூசர் கேட்கறாங்க. அந்த டோக்கனை நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன். அவங்க ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் டெவலப்பர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ஃபேஸ்புக் டெவலப்பர் அப்ளிகேஷன் நெட்ல சர்ச் பண்ணுங்க. அப்போ அந்த டெவலப்பர் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி என்னுடைய OAuth டோக்கன் அவர் யூஸ் பண்ணி என் கேம்ல இருக்கிற வேல்யூ அவர் சேஞ்ச் பண்ணிருக்காரு. இதை நான் டெஸ்டிங் ஐடிக்கு ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி தான் ரியல் டைம் சினாரியோல நீங்க ஏதாச்சும் உங்க சைடுல அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அப்படி கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்க டேட்டா, உங்க கிரெடென்ஷியல், உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ஸ்கேமருக்கு போயிடும். அதுக்கப்புறம் சைபர் கிரிமினலுக்கு போயிடும், அந்த ஸ்பேமருக்கு யாருக்கு வேணாலும் போயிடும். ஸோ கடைசியா என்னுடைய வேர்டிக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் மோடட் அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணணுமா, நீங்க யூஸ் பண்ணக்கூடாதா, இது உண்மையாவே சேஃபா இல்ல செக்யூர் இல்லையா, இந்த ஹேமர் செக்யூரிட்டி பிரேக் டவுன் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி டெக்னிக்கலா புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.